எல்லா புகழும் இறைவனுக்கு. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்தில் அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். இறுதியான வகுப்பை நாம் துவங்குவோம். மனிதர்களாகிய நாம் உடல் அளவில் பலமானவர்களா, மனதளவில் பலமானவர்களா என்பதை நாம் சிந்தித்து உணர்ந்து கொள்ள வேண்டும். உடல் அளவில் நாம் பலமானவர்கள் என்று சிந்திப்பது, அதை நிரூபிப்பது எப்படி என்பதை நாமே உணர்ந்து கொள்வோம். ஒரு கொசுவிலிருந்து கூட நம்முடைய உடலை நம்முடைய மனதின் துணையின்றி நாம் பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்கள் அல்ல. கொசுவலை பின்னணும், விண்டோஸ்க்கெல்லாம் மஸ்கிட்டோ நெட்டு போடணும் அப்படின்ற ஐடியா எங்கிருந்து வந்தது? மனசிலிருந்து வந்தது. மனதை கொண்டுதான் மனிதன் அவனுடைய உடலை பாதுகாத்துக் கொள்ளும். உடல் அளவில் மனிதன் மிகவும் பலகீனமானவன். ஒரு நாய் துரத்துச்சுன்னா ஓடி ஒளிஞ்சுக்கிருவோம், திருப்பி நம்ம தாக்க முடியாது. ஒரு குட்டி நாயா கூட இருக்கட்டும், கொஞ்சம் காத்து ஓவரா அடிச்சுச்சுன்னா பறந்து போயிடுவோம். வெயில தாங்க முடியல, எல்லாம் புலம்புறீங்க, வெயில் அடிக்குது வெயில் அடிக்குது. மழையை தாங்க முடியல, தலை குளிச்சா காய்ச்சி வந்துடுது. உடல் அளவில் மனிதன் மிகவும் பலகீனமானவன் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மனதை கொண்டுதான் நாம் நம்முடைய உடலை பாதுகாத்துக் கொள்ள முடியும். நம்முடைய மனம்தான் நம்முடைய பலம். நம்முடைய மனதின் பலத்தை கொண்டுதான் இந்த பலகீனமான உடலை வைத்து இந்த உலகத்தின் அத்தனை படைப்புகளையும் நாம் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கோம். ஒரு சிங்கத்தை கூட பழக்கி உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வைக்க முடியுமா இல்லையா? ஒரு யானைய ஊடு குச்சியை வச்சு என்ன பண்றீங்க? அப்போ எல்லாமே மனதை கொண்டு. மனிதனுடைய பலம் மனதில் தான் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். உடலில் நம்முடைய பலம் இல்லை. உடலை பாதுகாத்துக் கொள்வதற்கே மனம்தான் வேண்டும். இந்த மனம் சரியில்லைன்னா உடம்பு கெட்டு போயிடும். நம்முடைய பலம் எதுவோ அதை இன்னும் பலப்படுத்தி கொள்ளக்கூடிய வழிமுறைகளை நாம் செய்ய வேண்டும். அதுதான் புத்திசாலித்தனம். நம்முடைய பலகீனத்தை பலமாக மாற்றுவதும் மனம்தான். உடல் என்ற அந்த பலகீனத்தை பலமாக மாற்றக்கூடியதும் மனம்தான். எனவே நம்முடைய பலமாக இருக்கக்கூடிய மனதை நாம் மதிக்க வேண்டும். அந்த மதிப்பு கொடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ உங்க உடம்புல ஒரு அழுக்கு பட்டுருச்சு, நீங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கீங்க, ஒரு சேர உங்க மேல அடிச்சுட்டாங்க, உடனே பதறீங்க, ஐயோ சேறு பட்டுருச்சே, சாக்கடை பட்டுருச்சே, அழுக்கு பட்டுருச்சே. உங்க மனசுல ஒரு கெட்ட குணம் ரொம்ப நாளா இருந்துகிட்டே இருக்குது. கோபம், பயம், அவசரம், கவலை, பெருமை, பொறாமை, இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்குது. இதை நாம ஏன் கவனிக்கிறது இல்லை? இதுதான் மனசை மதிக்காம இருக்கு. எந்த அளவுக்கு நம்முடைய பலமாக இருக்கக்கூடிய மனதை நாம் மதிக்காமல் இருக்கிறோமோ அது பலகீனமாக மாறிக்கொண்டிருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சஃபரிங்க்கு காரணமே நம்முடைய மனதை நாம் மதிக்காததும், நம்முடைய மனதின் தூய்மையை நாம் பேணிக் கொள்ளாததும். மனதை பலப்படுத்துவது அப்படின்னா என்னது? மனசை மெயின்டைன் பண்றது, அதை தூய்மையாக வைத்திருப்பது, அதை அதனுடைய இயல்பில் வைத்திருப்பது. முடிந்தால் இன்னும் அதனை பலப்படுத்துவதற்கான முயற்சிகளில் இறங்குவது, இல்லைன்னா இருக்கிறத பாதுகாத்துக்கிறது. இதுதான் மனசை மெயின்டைன் பண்றது. எந்த அளவுக்கு மனதின் பக்கம் நம்முடைய கவனம் திரும்பி அதனை முறையாக பராமரிப்பதற்கான செயல்களில் நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய வாழ்க்கை சுகமாக இருக்கும். இது ஒரு பிராக்டிக்கல் ட்ரூத். இல்லாட்டினா சஃபரிங்கை தடுக்கவே முடியாது. நீங்க சஃபர் ஆனீங்க அப்படின்னா அதை நீங்க மட்டும்தான் சரி பண்ணிக்க முடியும். உங்களுடைய குடும்பம் கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. உங்க மனைவி மக்கள் கூட உங்களுக்கு உதவ முடியாது. உங்க மனசை நீங்க தான் பார்த்து. ஏன்னா அது உங்களோட மனசு. அவங்களுக்குன்னு தனியா மனசு இருக்கு. இப்போ நம்முடைய மனதை பராமரிப்பதற்கு, நம்முடைய மனதை பலப்படுத்துவதற்கு நம்முடைய கண்முன்னே இருக்கக்கூடிய ஒரு நம்பகமான வழிமுறை, ரிலையபிள் ப்ராசஸ், ரிலையபிள் மெத்தட் மெடிடேஷன் மட்டும்தான். வேற எதுவுமே கிடையாது. பிரேயர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது.
அந்த பிரேயரை ஒழுங்கா செய்யறதுக்கே உங்களுடைய மனம் தகுதியாக இருக்க வேண்டும். நீங்க இப்படி கூட சொல்லிக்கலாம். உங்களுடைய இறைவனை நீங்கள் பிரார்த்தனை செய்வதற்கும் கூட உங்களுடைய மனம் பலமாக இருக்கு. உங்களுடைய மனதின் தூய்மையை கொண்டு பிரார்த்தனை செய்யுங்கள். அந்த பிரார்த்தனை தான் நிறைவேறும். எனவே தியானம் என்பது மனித வாழ்வியலின் அடிப்படையாக இருக்கிறது. அதுவும் இறைவனை முன்னிலைப்படுத்தி செய்யக்கூடிய, நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இறை வழி தியானம் என்பது இன்னும் மேன்மையான ஒரு வாழ்க்கை வழிமுறையாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்போ இத்தனை நாள் நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருக்குறோம். ஃபார்ம் 1னா என்ன, எப்படி மெடிடேஷனை தொடங்குறது, ஃபார்ம் 2னா என்ன, ஃபார்ம் 3னா என்ன, ஃபார்ம் 4னா என்ன, ஃபார்ம் 10னா என்ன, இதெல்லாம் தான் நம்ம ஃப்ரீக்வெண்டா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வரோம். இதுதான் அடிப்படை. இதை இன்னும் நீங்க ரொம்ப சாலிடா நினைவில் வைத்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அதுக்கு ஒரு சின்ன ஒரு டிசைன் நம்ம டீம் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. எப்பயுமே நம்ம ஃபோன்லேயோ அல்லது பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி பாக்கெட்லேயோ வச்சுக்கிட்டு நம்ம அப்பப்போ பார்த்துக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம், ஹவு டு ப்ராக்டிஸ் தி டிவைன் மெடிடேஷன், அதில் என்னென்ன அம்சங்கள் இருக்குன்றதுக்கான ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கார்டு மாதிரி இது நீங்கள் பார்க்கலாம். ஹவு டு பிகின் அண்ட் ப்ராக்டிஸ் தி டிவைன் மெடிடேஷன். இதை எந்த அடிப்படையில் நம்ம தொகுத்திருக்கிறோம், நம்ம ஏற்கனவே படித்த விபஷனா தியான முறையினுடைய தியரிஸ், கோட்பாடுகள்லாம் இருக்கு இல்லையா, அதனுடைய பிராக்டிஸ் கைடு, அந்த அடிப்படையில் நம்ம தொகுத்திருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஃபார்ம் 1. ஃபார்ம் 1னா என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். மனம் 1, மனம் 2 என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய அடிப்படையே ஃபார்ம் 1 தானே. ஞாபகம் இருக்குங்களா படிச்சது? ஃபார்ம் 1னுடைய நோக்கம் என்ன? மனதின் இரட்டை தன்மைகளை உணருதல் தானே ஃபார்ம் 1. அப்போ ரியலைசிங் மைண்ட் 1 அண்ட் மைண்ட் 2. இந்த ஃபார்ம் 1 தான் பேசிக் ஐடியா. ஏன்னா மெடிடேஷன் அப்படின்னாலே என்ன, அதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, இந்த மனம் 1க்கும் மனம் 2த்துக்கும் இடையில ஒரு சமநிலையை பேணிக் கொள்வது தானே மெடிடேஷனுடைய நோக்கம், விபாஷனாவுடைய நோக்கம் அதானே. அப்போ ரியலைசிங் த மைண்ட் 1 அண்ட் மைண்ட் 2 அப்படிங்கிறது தான் தி பேசிக் ஐடியா. பேசிக் ஐடியான்றது என்னது? இந்த ஈக்குவானிமிட்டியை அச்சீவ் பண்ணிக்கிறது, அவ்வளவுதான். அப்போ நீங்க எப்பயுமே இந்த ஃபார்ம் 1, இந்த பேசிக் ஐடியா ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம மனசுக்கு இரட்டை தன்மைகள் இருக்குது. மனம் 1 என்கிற உள்ளம், அது இறைவனுடைய செய்திகளை நமக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடியது. நன்மை தீமைகளை பிரித்தறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய உள்ளம் நமக்குள் இருக்கிறது. எல்லா சூழ்நிலைகளிலும் அது நமக்கு அதை அறிவித்துக் கொண்டே இருக்கும், வழிகாட்டி கொண்டே இருக்கும். மனம் 2 உலக மனம், அதற்கு ஒரு சுதந்திரம் இருக்கிறது, உடல் மீது அதற்கு அதிகாரம் இருக்கிறது. மனம் 2, மனம் 1ன் பேச்சை கேட்டு உடலுக்கு அதிகாரம் கொடுத்தால், கட்டளை கொடுத்தால் அது நன்மை, அது நல்ல செயல். இப்போ இந்த பேசிக் ஐடியா எப்பயுமே மைண்ட்ல இருக்கும். இதுதான் பேசிக். விபாஷனா நம்ம அச்சீவ் பண்ணிக்க போறது என்னது? இந்த மனம் 1க்கு மனம் 2க்கு இடையில ஒரு பேலன்ஸ். மனம் 1 சொல்றதை மனம் 2 கேட்கணும். இதுதான் பேசிக் ஐடியா. இது என்னைக்குமே மறந்துடக்கூடாது. அடுத்து தி ஐடி கார்டு. ஏன் இது ஐடி கார்டு சொல்றோம்? ஐடி கார்டுன்னு எதை சொல்றோம்? இறைவழி தியானத்தை தொடங்குகிறோம் அல்லவா, அதுல 3 ஸ்டெப்ஸ் இருக்குன்னு நம்ம படிச்சிருக்கோம். முதல்ல என்ன பண்றோம்? நம்முடைய அக சூழலுக்குள்ள போறோம், கண்ணை மூடி. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. 2வது என்ன பண்றோம்? அதிட்டானால உட்காடுறோம். இது 2வது ஸ்டெப்பு. 3வது என்ன பண்றோம்? மூச்சை கவனிக்கிறோம். எதோட கவனிக்கிறோம்? உணர்வோட கவனிக்கிறோம். இது 3 தான் இறைவழி தியானத்தை தொடங்குவதனுடைய அடிப்படை படிகள். சரியா? இதுதான் ஐடி கார்டு. ஏன்னா நீங்க இறை உணர்வோடு தியானத்துக்குள்ள போறீங்க. அகசூழலுக்குள்ள விருப்பத்தோட போங்கன்னு சொல்றோம். ஏன்? அங்க உங்களுடைய இறைவனுடைய செய்திகள் உங்களுக்கு அறிவிக்கப்படும் என்பதனால். அதிட்டானால உட்கார சொல்றேன். ஏன்? நீங்க உங்களுடைய இறைவனோடு உறுதியாக நிலை பெற்றிருக்க வேண்டும் என்பதற்கான உடல் புறத்திலிருந்து வழங்கப்படக்கூடிய ஒரு ஆதரவு தான் அதிட்டானா. 3வது என்னது? மூச்சை கவனிக்கிறோம். எப்படி கவனிக்கிறோம்? இந்த மூச்சு என்னுடைய படைப்பாளனிடமிருந்து எனக்காக பிரத்யேகமாக படைக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ இந்த ஐடி கார்டு அப்படிங்கிறது இறை உணர்வை முன்னிலைப்படுத்துதல். ஐடி கார்டுன்னு என்னது? இப்ப நீங்க ஒரு ஃபேக்டரிக்குள்ள போறீங்க, ஒரு காலேஜுக்குள்ள போறீங்க, ஐடி கார்டு இருந்தா விட்டுருவாங்க. ஏன்னா இவர் நம்மாளு, இவர் ஆத்தரைஸ்டு பர்சன் அப்படின்னு தானே அர்த்தம். அப்போ நீங்க உங்க அக சூழலுக்குள்ள நீங்க போறீங்க. உங்க அக சூழலுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது.
ஆனா இறை உணர்வோட நீங்க போறீங்க. இறைவனை முன்னிலைப்படுத்தி போகும்போது அந்த அகசூழல் என்ற அந்த உங்களுக்கு பரிச்சயம் இல்லாத இருளில் உங்களுக்கு ஒரு ஒளி கிடைக்கும். வெளியிலயாவது எங்கேயாவது போயிடலாம் கேட்டு கேட்டு. உள்ள எங்க யார கேட்பீங்க? மெடிடேஷன் என்ன நடக்குதுன்னு நமக்கே தெரியறது இல்ல. இதுல நம்ம ப்ராப்பரா போகணும்னா அந்த ஐடி கார்டு நமக்கு இருக்கணும். இறைவனே உன்னை முன்னிலைப்படுத்தி அகசூழலுக்குள் நான் திரும்புகிறேன். என்னை வழி நடத்துவாயா. இதுதான் அந்த ஐடி கார்டு. இறை உணர்வோட முழும். அதுதான் இறைவழி தியானத்துல நாம செய்யக்கூடிய அடிப்படை விஷயம். இதுதான் ஐடி கார்டு. ஞாபகம் வச்சுக்கணும். அதனால மெடிடேஷனை தொடங்குறத ரொம்ப கான்சியஸா இந்த 3 ஸ்டெப்பையும் பொறுமையா புரிதலோடு எடுத்து எடுத்து பண்ணு. சில பேர் என்கிட்ட சொல்றாங்க, இந்த 3 ஸ்டெப்பையும் பண்றதுலயே எனக்கு குழப்பங்கள் இருக்கு. அப்ப அந்த குழப்பம் நீங்கிற வரைக்கும் 3 ஸ்டெப்லயே இருங்க. உள்ள போயிடாதீங்க. உள்ள போனீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. சரியா? அப்போ இந்த 3 ஸ்டெப்ப நீங்க பேசிக் ஐடியாங்கிறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். நீங்க பண்றது செயல் அப்படின்னு வரும்போது ஐடி கார்டு ஸ்டெப்ஸ் தான். அகசூழல்ல கண்ணை மூடி இருங்க. கண்ணை மூடி இருக்கிறதுலயே கூட கொஞ்சம் கவனம் வச்சுக்கிட்டு இருங்க. அதிட்டானால இருக்கிறத அப்படியே கவனிங்க கொஞ்ச நேரம். மூச்சை கவனிங்க. உணர்வோட கவனிங்க. இந்த 3 ஸ்டெப்பையும் மாத்தி 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 பண்ணுங்க. ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் ஆனா கூட பரவாயில்ல. ஃபார்ம் 3க்கு போறது பெரிய விஷயம் இல்ல. நீங்க சாலிடா உள்ள போகணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால அந்த ஐடி கார்டை நல்லபடியா போட்டுக்கோங்க. நல்லா தெரியிற மாதிரி போட்டுக்கோங்க. ரொம்ப சாலிடா, ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த 3 ஸ்டெப்ஸ் ஆஃப் ஸ்டார்டிங் டிவைன் மெடிடேஷன் நம்ம பண்ணணும். அடுத்து ஃபார்ம் 2 அண்ட் ஃபார்ம் 4 தி சேஃப்டி கியர்ஸ்ன்னு சொல்றோம். ஃபார்ம் 2ங்கிறது என்ன? மூச்சை கவனித்தல். உடலின் தோல் பரப்பில் இருக்கக்கூடிய உணர்ச்சிகளை கவனித்தல். இதான ஃபார்ம் 2. எதுக்காக இந்த விஷயத்தை நம்ம பண்றோம் அப்படின்னா, கவனத்தை வலிமைப்படுத்துதல். இப்ப நம்ம அகசூழலுக்குள்ள போயிட்டோம். மனதை சமநிலைப்படுத்துவதற்காக அகசூழலுக்குள்ள போயிட்டோம். வித் ப்ராப்பர் ஐடி கார்டு. இறை உணர்வோடு உள்ள போயிட்டோம். உள்ள போய் நம்ம செயல்கள் செய்யணும் இல்லையா? செயல்கள் செய்யறதுக்கான திறமை வாய்ந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் தானே. அந்த திறமை என்பதுதான் மனதின் கவனம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த மனதின் கவனத்தை வலிமைப்படுத்திக் கொள்ள உதவக்கூடிய பயிற்சிகள் தான் ஃபார்ம் 2 ஃபார்ம் 4. ஃபார்ம் 4ங்கிறது அதிட்டானா அதுலதான் நீங்க இருக்கிறீங்க. அதுல இருந்து தான் நீங்க தொடங்கி இருக்கிறீங்க. ஸோ அதை தனியா நம்ம பார்க்க தேவையில்லை. சரியா? ஆனா இந்த ஃபார்ம் 2ங்கிறத நீங்க ஒரு மெடிடேஷன் செஷனுடைய பிகினிங்ல ஒரு 1 மினிட் 2 மினிட் பண்ணிக்கணும். இன்பிட்வீன் கூட இப்ப நீங்க ஃபார்ம் இந்த தியானத்தினுடைய முதல் நிலையிலேயே இருக்கிறதுலேயே உங்களுக்கு குழப்பம் இருக்குன்னா கொஞ்ச நேரம் நீங்க மூச்சை கவனிச்சுக்கிட்டே கூட இருக்கலாம். இந்த கவனத்தை வலிமைப்படுத்திக்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த கவனம் வலிமையாக இருத்தல், உடலை அதிட்டான நிலைப்படுத்தி இருத்தல் என்பது சேஃப்டி கியர். உங்களை தியானத்திலிருந்து யாரும் அவ்வளவு சீக்கிரமா கலைச்சிட முடியாது. நீங்க தியானத்துல உறுதியாக இருப்பதற்கு மூச்சின் மீது நீங்கள் செலுத்தக்கூடிய கவனமும் அதிட்டானாவும் உங்களுக்கு உதவி கொண்டே இருக்கும். எதுவுமே நடக்கலையா தியானத்துல, நீங்க அதிட்டானால இருக்கிறத மட்டும் கவனிச்சுக்கிட்டு இருங்க. அதுல கவனமும் சேர்ந்துரும். அதனாலதான் ஃபார்ம் 2வையும் ஃபார்ம் 4ஐயும் கம்பைன் பண்ணி போட்டிருக்கிறோம். சேஃப்டி கியர்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ எந்த சூழ்நிலையில உங்களை தியானத்திலிருந்து அது விடுவித்து விடாது. ஓகேங்களா? அதனால ஃபார்ம் 2 அண்ட் ஃபார்ம் 4 தி சேஃப்டி கியர்ஸ். பிரீத் அண்ட் சென்சேஷன் ஃபோக்கஸ், பிசிக்கல் ஸ்டெபிலிட்டி, த கிரேட் சப்போர்ட்டிங் ஃபேக்டர்ஸ் டு ஸ்டே ஆன் வித் த மெடிடேஷன். இது ரொம்ப முக்கியமானது. இது மைண்ட்ல வச்சுக்கணும். அடுத்து ஃபார்ம் 3. இதுதான் கோல். நம்ம அச்சீவ் பண்ண வேண்டிய விஷயம் இதுதான். அதுக்கு தான் இத்தனை ப்ரிப்பரேஷனும். இந்த ஃபார்ம் 3ங்கிறது என்னது? அலோவிங் கிளென்சிங் த லேயர்ஸ் ஆஃப் மைண்ட் 2. இதை யார் பண்றது? நம்ம பண்ணல. பிரபஞ்ச உயிராற்றல் நமக்குள்ள புகுந்து செய்கிறது. அதற்கு நாம் அனுமதிக்கின்றோம். அந்த அனுமதியை முழுமையாக நாம் வழங்க வேண்டும். ஃபுல் பெர்மிஷன் கொடுத்துட்டு அடுத்து இன்டர்ஃபியரே ஆகக்கூடாது இல்ல. நீங்க ஒரு ஸ்பெக்டேட்டரா இருந்து, ஒரு பார்வையாளரா இருந்து அங்க என்ன நடக்குதோ அதுதானே பார்த்துக்கிட்டு இருக்கணும். அதுக்கு இவ்வளவு ப்ரிப்பரேஷன் தேவையா இருக்கு. ஏன்னா நம்ம இன்வால்வ் ஆகாம இருக்கவே முடியாதுல்ல. நீ இன்வால்வ் ஆகாம இருக்கிறதுக்கு தான் இந்த பேசிக் ஐடியா, ஐடி கார்டு, ஃபார்ம் 2, ஃபார்ம் 4 எல்லாம். இது எல்லாத்தையும் பெர்ஃபெக்டா பண்ணாதான் உங்களால இன்வால்வ் ஆகாம இருக்க முடியும். அப்பதான் கிளென்சிங் நடக்கும். ஸோ ஃபார்ம் 3ங்கிறது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு உட்காந்து பாக்குறது. நீங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணாம உட்காந்து பார்க்க முடியாது தானே. ரெடி பார்ப்பீங்க. இப்போ ஒரு ஈவெண்ட் ஆர்கனைசர் இருக்காரு. அந்த ஈவெண்ட் தொடங்குறதுக்கு அந்த மொமெண்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் பம்பரமா சுத்திக்கிட்டு இருப்பாரு. சரியா? ஈவெண்ட் நல்லா தொடங்கிருச்சு. அவர் பாட்டுக்கு பார்க்கலாம். இது வரைக்கும் அவர் பண்ணியிருந்த அந்த ப்ரிப்பரேஷன் எப்படி
வெளிப்படுத்தப்படுதுன்னு பிரஷர் எல்லாம் பார்க்கலாமா இல்லையா? இதுதான் பார்வையாளர் தன்மைங்கிறது. பார்வையாளர் தன்மை சும்மா ஹாயா போய் டிக்கெட் வாங்கிட்டு உட்காந்து பாக்குறது இல்ல. நாடகத்தையே நீங்க தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறீங்க. எல்லாருக்கும் பிராக்டிஸ் குடுத்து எல்லாரையும் பக்காவா ரெடி பண்ணிட்டு நீங்க அப்படியே உட்காந்து பாக்குறீங்க. ஃபுட்பால் கோச் எல்லாம் நீங்க பாத்துருக்கீங்களா? அப்படியே கை கட்டி நிற்பார். அப்படியே பார்த்துட்டே இருப்பார். ஏன்னா அவர் எல்லாத்தையும் எல்லா வேலையும் செஞ்சுட்டார். அந்த மாதிரிதான் இந்த ஃபார்ம் 3ங்கிறத வந்து நீங்க பார்வையாளரா இருந்து என்ன நடக்குது எல்லாத்தையும் பார்க்க. எண்ணங்கள் வரும், உணர்ச்சிகள் வரும், மூச்சை கவனிப்பீங்க, தூக்கம் வரும், வெறுமை தன்மை வரும். இந்த 5 நிலைகள் வரும். இது வந்து நான் இந்த ப்ரோச்சர்ல வந்து மென்ஷன் பண்ண சொல்லியிருக்கிறேன். அந்த டிசைன் பண்ணி உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுவாங்க. சரியா? இந்த தி கோல் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம ஃபேவரட் ஃபார்ம் 10 இது உங்களுக்கு தெரியும். நம்முடைய ராஜ உறுப்புகளின் மீது கவனம் செலுத்தி செய்யக்கூடிய ஒரு தியான முறை. இந்த ராஜ உறுப்புகள்ல நம்ம கவனம் செலுத்தும் போது நமக்கு ஒரு செல்ஃப் ரிமைண்டர், இந்த கேரக்டர் இந்த உறுப்பை பாதிக்கும், இந்த மாதிரியான தவறான வாழ்வியல் முறை இந்த உறுப்பை பாதிக்கும் இப்படின்னு நமக்கு நாமளே ரிமைண்ட் பண்ணிக்கிறோமா இல்லையா? கவலை மண்ணீரலை பாதிக்கும், இனிப்பு ஓவரா சாப்பிட்டீங்கன்னா மண்ணீரலுடைய சக்தி குறைஞ்சிரும். ஓகேவா? இந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்பையும் நீங்க கவனம் செலுத்தி எல்லாம் பண்றீங்க. பண்ணி ஒரு செல்ஃப் ரிமைண்டர், லைஃப் ஸ்டைல் அண்ட் கேரக்டர் பத்தி அதை உறுப்புகளோட தொடர்புபடுத்தி நீங்க உங்களுக்கு நீங்களே ஒரு செல்ஃப் ரிமைண்டர் பண்ணிக்கிறீங்க. சரிதான்? ஸோ இதுதான் இத்தனை வருஷங்களும் நான் பண்ண மெடிடேஷனுடைய சாரம். இது உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு ரிமைண்டர் இது எப்பயுமே நீங்க வச்சுக்கோங்க. ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து உங்க வீட்டுல ஒட்டிக்கோங்க. சும்மா பார்க்கும்போதெல்லாம் தெரியும் ஒரு ஐடியாவோ டிவைன் மெடிடேஷன் அப்படிங்கிறது இத்தனை விஷயங்களை உள்ளடக்கியது என்பது உங்களுக்கு தெரிந்து. இது வந்து உங்களை தூண்டும் சரியா பண்றதுக்கு, டெய்லி பண்றதுக்கு. சரி, ரைட். ஸோ இப்போ நாம நம்முடைய பலமாகிய நம்முடைய மனதை தூய்மைப்படுத்தக்கூடிய, இன்னும் பலப்படுத்தக்கூடிய வழிமுறையாகிய இறைவழி தியானத்தை செய்ய இருக்கின்றோம். ரைட். நம்ம அனைவரும் தியானத்துக்கு தயாராகலாம். பேசிக் ஐடியா தெரியும். என்ன நோக்கம்? நம்ம மனசு சமநிலைத்தன்மையோடு இருக்கணும். சமநிலைத்தன்மைனா என்ன? மனசாட்சிப்படி வாழக்கூடிய ஒரு தன்மை. தியானத்தினுடைய முதல் படியை நீங்கள் அடைந்து கொள்ளுங்கள். 3 steps of starting the divine meditation. கண்களை மூடியிருத்தல். கண்கள் மூடப்பட்டிருப்பதன் மீது கவனம் இருக்கட்டும். புற சூழலில் இருந்து அக சூழலுக்குள் நீங்கள் திரும்பி இருக்கிறீர்கள். அக சூழல் என்பதுதான் உங்களுடைய உண்மையான வீடு, உங்களுடைய வாழ்வின் பிடி, வாழ்வின் அடிப்படை ஆதாரம் உங்களுடைய அக சூழலில் தான் இருக்கிறது. அதை நோக்கி நீங்கள் திரும்புகிறீர்கள். இந்த அகந்திரும்புதல் என்பது உங்கள் வாழ்வில் நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு பணி. இதனை ஈடுபாட்டோடு விருப்பத்தோடு செய்யுங்கள். உங்கள் அக சூழலில் கண்களை மூடி சமாதானத்தோடு நிலைத்திருங்கள். உடலை அதிட்டானாவில் நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். அதிட்டானா என்பது உடலை அசைவற்ற தன்மையில் ஒரு சிலை போல ஒரு சிறு அசைவும் இல்லாமல் உறுதியாக நிலைப்படுத்துவதாகும். அதே நேரத்தில் உடலில் இறுக்கம் இருக்கக்கூடாது. முழுமையான தளர்வு தன்மையில் இருக்க வேண்டும். தளர்வாக இருப்பது, இறுக்கமில்லாமல் இருப்பது என்பது வேறு, அசையாமல் இருப்பது என்பது வேறு. நாம் எப்படி இருக்க வேண்டும்? தளர்வாக அசையாமல் இருக்க வேண்டும். இறுக்கங்கள் இல்லாமல் அசையாமல் இருக்க வேண்டும். இதுதான் அதிட்டானா ஆகும். அதிட்டானா ஏற்படுத்தப்பட்டிருப்பதை ஆழமாக
உங்கள் உடலில் நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். உள் மூச்சின் மீதும் வெளி மூச்சின் மீதும் இயல்பானதொரு கவனம், முக்கியமாக உள் மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். மூச்சின் மீது கவனம் கொண்டிருக்கின்றோம். கவனத்தோடு சேர்த்து உணர்வும் கொள்வோம். ஒவ்வொரு உள்மூச்சும் உங்களால் கவனிக்கப்படும் போது, இந்த மூச்சு எனக்கு கொடுக்கப்படுகிறது, நான் பெற்றுக்கொள்ளுகின்றேன். நான் இந்த மூச்சை உள்ளிழுக்கவில்லை, இந்த மூச்சு எனக்குள் புகுகின்றது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். என்னுடைய படைப்பாளனால் இந்த மூச்சு எனக்காக கொடுக்கப்படுகிறது. நான் சுவாசிக்கவில்லை, நான் சுவாசிக்க வைக்கப்படுகின்றேன். நான் வாழவில்லை, நான் வாழ்விக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். இந்த மூச்சு என்னுடைய இறைவன் எனக்காக படைத்தது. அனைவருக்கும் ஒரே மூச்சு அல்ல, உங்களுக்காக இது பிரத்யேகமாக படைக்கப்பட்டது. இது இப்போது உங்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த உணர்வு மூச்சின் மீதான கவனத்தோடு இணைந்திருக்க வேண்டும். மூச்சின் மீது கவனமும் உணர்வும் கொண்டு தியானத்தின் முதல் படிகளில் நீங்கள் சில நிமிடங்கள் நிலைத்திருங்கள். கண்களை மூடி இருக்கிறீர்கள், உடலை அதிஷ்டானாவில் நிலைப்படுத்தி இருக்கிறீர்கள், மூச்சின் மீது கவனமும் உணர்வும் கொண்டிருக்கிறீர்கள். தியானத்தில் சில நிமிடங்கள் நிலைத்திருக்கலாம். இப்போ நாம ஃபார்ம் 3க்குள்ள என்டர் ஆக போறோம். விழிப்புணர்வோடு புரிதலோடு ரொம்ப கான்சியஸா ஃபார்ம் 3 நீங்க சேர்த்துடுங்க. ஒரு பார்வையாளராக உங்களை உணர்ந்து கொள்ளுங்கள். எந்த செயலிலும் நீங்கள் ஈடுபட வேண்டாம். உங்களுக்குள் என்ன நிகழ்கிறதோ
அவைகள் அனைத்தையும் இந்த நிகழ்வுகளிலிருந்து உங்களை தூரமாக்கி கொண்டு கவனித்து வாருங்கள். கண்களை மூடியிருத்தலும் அதிட்டானாவும் உறுதியாக இருக்கும்போது 50% ஃபார்ம் 3 நடந்துவிடும். சரியான புரிதலும் விழிப்புணர்வும் மீதியை நிகழ்த்தும். ஃபார்ம் 3ல நிலைத்திருக்கலாம். ஃபார்ம் 3 என்னன்னு தெரியாதவங்க கண்ணை மூடி உடம்பு அசையாம வச்சுக்கோங்க. கண்ணை மட்டும் திறங்க.
அதிட்டானாவிலிருந்து தளர்ந்து கொள்ளுங்கள். தியானத்தில் தொடர்ந்து தியானத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். கண்களை திறந்து. இப்போ வந்து நம்ம இந்த மாடிஃபைடு ஸ்லைடு வந்திருக்கு. இதை போஸ்ட் பண்ணுறது எப்பயுமே நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வீட்டில் வச்சுக்கோங்க. இல்லை ஒரு கார்டு மாதிரி கீழே வச்சுக்கோங்க. நமக்கு தெரியும், இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்மளை வந்து கொஞ்சம் பூஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. அண்டு இந்த இதையும் நம்ம நேற்று கொடுத்துருந்தோம், நம்மளுடைய நியூ ஷெட்யூல். இதையுமே நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த ஃப்ரைடே ரிசர்வ்டு டே அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். சப்போஸ் இந்த 4 நாளில் ஏதாவது மிஸ் ஆகிடுச்சுன்னா ஃப்ரைடே நம்ம பண்ணுவோம். பட் கம்மிங் ஃப்ரைடே வந்து வி ஹேவ் அ செஷன். நம்ம லாஸ்ட் வீக் ஒரு நாள் நம்ம பண்ணலை. ஸோ கம்மிங் ஃப்ரைடே நமக்கு செஷன் இருக்குது. ஸோ தேங்க்யூ வெரி மச். நாளைய தியான வகுப்பில் நாம் சந்திக்கலாம்.